ஆனா அவர் திட்டினதெல்லாம் மனசுல வச்சுக்காத. அவர் எப்பவுமே அப்படித்தான். அண்ணா இதுலயும் சர்க்கரை இல்லண்ணா, கொஞ்சம் போடுறீங்களாண்ணா? எங்களுக்கு சுகர் இருக்குன்னு நினைச்சு காஃபில சர்க்கரை போடாம விட்டுட்டீங்களா? எங்களுக்கு சுகர்லாம் இல்ல, மாமாக்கு மட்டும்தான். அதான் பூங்கொடிக்கு தெரியுமே. எங்களுக்கு சுகர் இல்லைன்னு உனக்கு தெரியுமிலம்மா. என்ன முழிக்கிற? உன்னையத்தையும் கேக்குறேன். நீ யாரையே பாக்குற மாதிரி அப்படி பாக்குற? என்ன பாக்குற? ஓ மாறு பேசாம மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், பெத்தவளுக்கு தெரியாம இருக்குமா? நீ ஏன் வயித்துல பிறந்தவடி, உன்னை என்னால கண்டுபிடிக்க முடியாதா என்ன? எதுக்குடி இந்த வேஷம்? நான் வேற என்னம்மா பண்றது? எனக்கு கல்யாண பொண்ணை பார்த்து பேச வேற வழி தெரியலம்மா. அதனாலதாம்மா இந்த வேஷம். எப்படியாவது கல்யாண பொண்ணை பார்த்து ஸ்ருதியை பத்தி பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்தி சக்தியை ஸ்ருதியோட சேர்த்து வைக்கணுமா? நீ மத்தவங்க புள்ள வாழணும்னு நினைக்கிற, ஆனா உங்க அப்பா பெத்த புள்ள சாகணும்னு நினைக்கிறாரு. இடையில நான் தான் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க அப்பா உன்னை கடத்திட்டாருன்னு சரவணின் தம்பி வந்து இங்க சண்டை போட்டுச்சு. நீ இங்க வந்து நின்னுட்டு இருக்க. அம்மா, அப்பா என்ன கடத்த போட்ட பிளான் எல்லாத்தையும் நீயே என்கிட்ட சொன்னல. அந்த கடத்தல் பிளானை வச்சு நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன். எனக்கு நீ உசுரோட இருக்கிறத பாக்குறப்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. கண்டிப்பா நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். என் உசுரே போனாலும் சரி, அம்மா உன் கூட கண்டிப்பா இருப்பேன். பூங்கொடி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உன் முயற்சியை கைவிடாம இவ்வளவு தூரம் வந்து போராடுறியே, அதுக்காக தான் சொல்றேன். உன்னை பார்த்தா அப்படியே புது தெம்பு கிடைக்கிற மாதிரி இருக்கு. உன் முயற்சிக்காகவாது நீ ஜெயிச்சே ஆகணும் பூங்கொடி. தேங்க்ஸ் அண்ணி. அண்ணி, எனக்கு அந்த பொண்ணை போய் பார்க்க நீங்க தான் அண்ணி உதவி பண்ணணும். பொண்ணு வீட்டு சார்பா சங்கீத் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அந்த சந்தர்ப்பத்தை நீ பயன்படுத்திக்கோ பூங்கொடி. சார் வாங்க சார், போலாம். இவங்களை மட்டும் சரவணன் பாத்துடக்கூடாது. என்ன பண்றது? அம்மா இருங்க, வர. அத்தை, மாமா, ரெண்டு பேரும் சூப்பரா டான்ஸ் ஆடுனீங்க. ஆமா, சக்தி உங்களை தான் தேடிட்டு இருந்தா, பாத்துட்டீங்களா? மாப்பிள்ளையும் சோபனாவும் தனியா பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் அங்கதான் சரி புதுசா கல்யாணம் பண்ணிக்க போறவங்க மனசு விட்டு பேசட்டோம்னு தனியா வந்துட்டோம். அவ உங்களை தான் தேடிட்டு இருந்தா மாமா. உங்களை பத்தி உங்க பொண்ணுகிட்ட அவன் கேட்டுட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். போய் பாக்குறீங்களா? இல்ல நான் போய் கூட்டு வரட்டுமா? அது பரவாயில்ல மாப்பிள்ள, நாங்களே போய் என்னன்னு கேட்டுக்கிறோம். வா. சார் வாங்க சார். என்ன இப்பதான் வந்துட்டு போனீங்க, மறுபடியும் வந்திருக்கீங்க? உங்க அப்பாவை நான் பார்க்கணும். வாங்க சார், நான் கூட்டு போறேன். வாங்க. வாங்க சார். அத்தை போலாம். சுப்பையா, வாழையெல்லாம் நம்ம தோட்டத்துல இருந்து கொண்டு வர சொல்லிட்டேன். வந்து சேர்ந்துச்சான்னு பார்க்கணும். ஏய் காய் விட்டுற தம்பி, உங்க மேஸ்திரி எங்க? இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு.
ஏப்பா இலக்கட்டு நம்ம தோட்டத்துல இருந்து வந்தது தானே? ஆமாங்க ஐயா. பார்த்து வச்சுட்டு போ. சரி. ஆமா சிவசாமி, வாழை இலை வாழைத்தாறு எல்லாம் நம்ம தோட்டத்துல இருந்து தான் வருது. ஏய் தம்பி, தண்ணி கொடுப்பா. ராத்திரியில யாரு நினைக்கிறாங்கன்னு தெரியலையே. வாங்க. வாங்க சார், வாங்க பாருங்க சார். திரும்ப வந்துட்டியா? பலபடிக்கு உங்களை கூப்பிட்டு வந்துட்டானா? சார், இந்த தம்பி உங்க மேல ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. எங்க கடமை நாங்க செஞ்சுதான் ஆகணும். இவரோட மனைவி நீங்க கடத்தி வச்சிருக்கிறதா சொல்றாரு. சார், உங்க விசாரணை நான் தப்பா சொல்லல. நல்லா விசாரிங்க சார். அப்ப சொன்னதுதான் எப்பயும் சொல்றேன். நான் யாரையும் கடத்தல. கடத்த வேண்டிய அவசியம் இல்லை.